What's up people, I'm Anu. So 7 unique beginner mistakes that they make in the gym. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு யூனிக் அப்படின்னா நிறைய பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ்னே தெரிய வராது. காலப்போக்கில் அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஜிம்மில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிகினர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் இன்டர்மீடியட்ஸ், ரேர்லி சில அட்வான்ஸ்ட் பீப்புள் கூட பண்ணுறது உண்டு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி இதில் என்னென்னலாம் தப்பு இருக்குது, சயின்ஸ் வைஸாக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா ட்ரைனிங் ஹார்ட் ஆல் த டைம். அதாவது ட்ரைனிங் ஹார்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஜிம்முக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வைங்களேன். நான் அடுத்து சொல்கிறேன், இந்த ஜிம்மில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லா செட்டையும் எல்லா எக்ஸசைஸையும் ரொம்ப ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஈவன் இப்போ லோக்கல் ஜிம்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஈவன் மாஸ்டர்ஸ் கூட, ஈவன் நிறையா கோச்சஸ் கூட அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. உங்களை ஒரு கோச் உங்களை ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னு வைங்களேன், ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் போட்டு முடிக்க போகிறப்போ இன்னும் ஒரு ரெப்பு, இன்னும் ஒரு 2 ரெப்பு, இன்னும் 3 ரெப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களெலாம் புஷ் பண்ணுறது உண்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் ட்ரெயின் பண்ணக்கூடாது. நான் உங்களை ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் எப்போ பார்த்தாலும் ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பெரிய தப்பு. காலப்போக்கில் ஏன்னா ஒரு பிகினராக இருந்தீங்க, டெய்லி ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறதால யுவர் பாடி வில் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். ஒரு காலப்போக்கில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டே வரீங்க, ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு, ஜிம்முக்கு போயிட்டே இருக்கீங்க, டெய்லி ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகாது. யூ வில் ஜஸ்ட் ஹிண்டர் அவுட் ஆல் த ப்ராசஸ் வாட் எவர் யூ ஹேவ். ஓகே, ஸோ எதனால் இப்படி ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டிமுலஸ் டு ஃபட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸ்டிமுலஸ் டு ஃபட்டிக் ரேஷியோ அப்படிங்கிறதுல ஃபட்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இதில் அந்த அந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்கள் உடம்புல க்ரியேட் ஆகிற ஃபட்டிக் அப்படிங்கிறத சிம்பிளாக ரொம்ப ஸ்ட்ரீட் லாங்குவேஜில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் டயர்ட் ஆவீங்களா, ரொம்ப அதிகமாக டயர்ட் ஆனீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ஃபட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிம்பிள். இப்போது இந்த ஃபட்டிக் அப்படிங்கிறது வந்து அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக வளருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. நம்ம பண்ணுற எக்ஸசைஸில் ஸ்டிமுலஸ் அதிகமாக இருக்கணும், ஃபட்டிக் வந்து கம்மியாக இருக்கணும். இதை வச்சு தான் பேசிக்காக ஒரு எக்ஸசைஸோட தரத்தை வந்து எப்பயுமே வேல்யூ பண்ணப்படும். ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், நீங்கள் ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபட்டிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது ஃபட்டிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, நான் நார்மலாக தான் ஃபட்டிக் வச்சுக்கணும், ஃபட்டிக்கு கம்மியாக வச்சுட்டு ஸ்டிமுலஸ் மட்டும் அதிகமாக வச்சு நான் ட்ரெயின் பண்ணணும், சிம்பிளாக ப்ராக்ரஸ் அதிகமாக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட ப்ரோக்ராமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஃபெயிலியர்லேருந்து ஒரு 2 ரெப் முன்னாடி நிப்பாட்டி பழகுங்க. எல்லா செட்லேயும் எல்லா எக்ஸசைஸ்லேயும் ஃபெயிலியர் வரையும் போகக்கூடாது. ஃபெயிலியர்லேருந்து எப்பயுமே ஒரு 2 ரெப் வந்து முன்னாடி நிப்பாட்டி பழகுங்க. ஈவன் இப்போ என்னோட வீடியோஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், ஈவன் இன் மை ஸ்குவாட், டெட் லிஃப்ட், பெஞ்ச் ப்ரெஸ் வீடியோஸ், அதெல்லாம் இதுலேயுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியர் வரையெல்லாம் பண்ண மாட்டேன். எப்பயுமே ஒரு 2-3 ரெப் முன்னாடியே நான் நிப்பாட்டிடுவேன். அன்டில் ஐ மேக்ஸ் அவுட். நீங்கள் ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வாரங்கள், ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும், அப்போ தான் நீங்கள் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட வாரம் எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் இனி ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து உங்கள் ஃபேஸை எப்படி டிசைன் பண்ணுறது, உங்கள் பாடிக்கு, உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஜெனட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆவரேஜாக ஒரு எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஃபெயிலியர் வரையும் போகாதீங்க. ஒரு 4 வாரத்துக்கு ஒருக்க, ஒரு 5 வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் ஃபெயிலியருக்கு போய்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஒரு 2 ரெப், ஒரு 3 ரெப் ஃபெயிலியருக்கு முன்னாடி நிப்பாட்டி பழகு. ஸோ செகண்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, டூ மச் ஸ்டிமுலன்ஸ். இப்போது பிகினர்ஸ் எல்லாம் ஜிம்முக்கு சேர்றாங்க அப்படின்னு வைங்களேன், அப்சல்யூட்லி எல்லா பிகினருக்குமே ஒரு சப்ளிமெண்ட் மேலே இருக்கும்ல ஒரு கிரேஸ். அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் இருந்துச்சு, என்னை சுற்றி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இப்போ இருக்குது, இன்னும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக புஷ் பண்ணிடாது நம்மள. சரியா? இப்போ ஒரு கிரியேட்டினாக இருக்கட்டும், பிசிஏவாக இருக்கட்டும், குளூட்டமின், கேஃபீன், இன்ட்ரா ஒர்க் அவுட், ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட், பிளா வே ப்ரோட்டீன், இன்னும் என்னென்னமோ இருக்குது. இதெல்லாத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அதனால ரிசல்ட் வராது அப்படிலாம் நான் சொல்லலை. அது ப்ரே ப்ரோட்டீனாக இருக்கட்டும், பிசிஏயாக இருக்கட்டும், எவ்ரி திங் ஒர்க்ஸ். கிரியேட்டின்லாம் இருக்குது, ஆசமான சப்ளிமெண்ட், எவ்ரி திங் ஒர்க்ஸ். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பிகினர்ஸ்லாம் சேர்ந்த புதுசில் டூ மச்சாக ஸ்டிமுலன்ஸ், டூ மச்சாக சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட், ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் இன்ட்ரா ஒர்க் அவுட், ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட், இது போக கேஃபின், பிசிஏ, குளூட்டமின், இன்னும் என்னென்னமோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது போக இன்னும் சில பேர் ஃபேட் பர்னர்ஸ்லாம் எடுப்பாங்க, சிஎல்ஏ ஃபேட் பர்னர்ஸ்,
டூ மச், சிம்பிளி டூ மச், யுவர் பாடி கெட்ஸ் டூ மச் இன்க்ரீடியன்ஸ், டூ மச் ஸ்டிமுலன்ஸ், இப்படிலாம் டூ மச்சாக எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ யுவர் பாடி வில் ஜஸ்ட் சிம்பிளி கெட் அடாப்டட் டு இட். அதாவது ஸ்டிமுலன்ஸ் எல்லாமே வேலை செய்யும். ஒன்ஸ் உங்கள் பாடி அது எல்லாத்துக்குமே ரொம்ப அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களோட உடம்பை உங்களால் ஷாக் பண்ண முடியாமல் போயிடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு பிகினர், நான் இதுவும் ஒரு பிகினர் தான், ஒரு பிகினரே ஒரு பிகினர் பி. இப்போது ஒரு ஃபஸ்ட் ஒரு 1 இயர் ட்ரெயின் பண்ணியிருக்கான் இந்த பையன். எந்த சப்ளிமெண்ட்ஸும் பெருசாலாம் எடுக்காமல் இந்த பையன் இங்கேருந்து இங்கே வந்திருக்கான். இந்த பையன் எல்லா சப்ளிமெண்ட்ஸும் எடுத்து இங்கேருந்து இங்கே வந்திருக்கான். செகண்ட் இயர் அப்போது இந்த பையன் வந்து ஸ்டிமுலன்ஸ்லாம் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இங்கே போவான். ஏன் அப்படின்னா, இதனால் அதிகமாக ப்ராக்ரஸ் மேக் பண்ணுவான். அப்படின்னா ஹிஸ் பாடி வில் கெட் ஷாக்டு. அதாவது கொஞ்சம் அதிகமாக ஸ்டிமுலன்ஸ்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் அதிகமாக கேஃபீன் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் அதிகமாக கிரியேட்டின் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கிறப்போ ஹிஸ் பாடி வில் கெட் ஷாக்டு. கொஞ்சம் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் உள்ளே வருது. அப்படிங்கிறப்போ ஹிஸ் பாடி வில் ரெஸ்பாண்ட் ரியலி குட். ஆனால் இங்கே இருக்க பையன் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே வருஷம் ட்ரைனிங்லேயே கொஞ்சம் கிரியேட்டின், சிஎல்ஏ, கேஃபீன் அவ்வளோ எடுத்து ட்ரெயின் பண்ணி வந்ததால் அடுத்த வருஷம் அவனுக்கு என்ன தான் எடுத்தாலும் பெருசாக அவரோட பாடி வந்து பெருசாலாம் ஷாக் ஆகாது. என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு தான் எப்பயும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஹீ வில் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் வெரி ஸ்லோலி டு நியூ திங்ஸ். ஸோ டூ மச் ஸ்டிமுலன்ஸ் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வேணாம். ஒரு வே ப்ரோட்டீன் தாராளமாக எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாள் பிகினராக இருக்கீங்க, கொஞ்ச நாள் ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ ஸ்குவாட் நல்லா போடுறீங்க, அதே அளவுக்கு டெட் லிஃப்ட் பெஞ்சும் போடுறீங்க, இந்தளவுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தென் ஸ்டார்ட் டேக்கிங் கிரியேட்டின். சரியா? வே ப்ரோட்டீன் கிரியேட்டின்லேயே ஒரு வருஷம் 1.5 வருஷம் போகும், ஈஸியாக போகும். அதிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு கெயின்ஸ்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு மேலே போகுது அப்படிங்கிறப்போ யூ கேன் ஹேவ் ரெக்கவரி சப்ளிமெண்ட்ஸ் லைக் குளுட்டமைன், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட்லாம் உங்களோட ஒர்க் அவுட் குவாலிட்டி ரியலி உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கலாம். சில பேர் ஈவன் இன்றைக்கும் சில நேச்சுரல் ப்ரோ பாடி பில்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. தே ஜஸ்ட் ஈட் சிம்பிள் கார்ப்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், சம் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். ஸோ கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டூ நாட் டேக் டூ மச் ஸ்டிமுலன்ஸ். ரொம்ப சப்ளிமெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற காசை வந்து ஒரு வே ப்ரோட்டீன், கிரியேட்டின் அதோட முடிச்சுக்கிட்டு கொஞ்சத்தை ஒதுக்கி அதை வந்து கொஞ்சம் அவங்களோட டயட்டில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாமே. தேர்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, கன்ஃபியூசிங் மசில். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம லோக்கல் ஜிம் கொஞ்சம் ஸ்கூலில் தெரியும், அவங்க மசில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த செட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, சில ட்ராப் செட், சூப்பர் செட், எக்ஸ்ரெப், இந்த மாதிரி இன்னும் நிறைய சில ட்ரைனிங் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸசைஸ் ஆர்டர்ஸ், பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சிம்பிளாக ரீசன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட மசிலில் கன்ஃபியூஸ் பண்ணணும், உங்களோட மசிலில் கன்ஃபியூஸ் பண்ணால் தான் உங்கள் மசில் வந்து க்ரோ ஆகும் அப்படிம்பாங்க. உங்கள் மசில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணணும், தட் இஸ் ஃபைன். உங்கள் மசிலில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணால் தான் க்ரோ ஆகும், தட் இஸ் குட். ஆனால் இப்போது வாரத்துக்கு 3 வாட்டி மசிலை கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து என்னடா அவன் கண்ட மணிக்கு ப்ராக்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸில் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ண முடியாமல் போயிடும். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஸ்குவாட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இப்போ ஒரு வீக் 1ல் நான் வந்து ஒரு 50 kg ஸ்குவாட் போகிறேன். வீக் 2ல் நான் வந்து ஒரு 55 kg இல்லை ஒரு 60 kg போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ வீக் 1ல் நான் 50 kg போட்டிருக்கேன். வீக் 2ல் நான் ஸ்குவாட்டே போடாமல் மற்றதை போடுறேன், லெக் எக்ஸ்டென்ஷன் போடுறேன், லெக் ப்ரெஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். எதுக்காக எக்ஸசைஸை மாற்றினேன் அப்படின்னா மசிலை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி கண்டினியூஸாக நான் எக்ஸசைஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டே போகிறேன் அப்படின்னா ஸ்குவாட்டில் நான் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுவேன் விளங்கும்னு நினைக்கிறேன். ஸ்குவாட்டில் நான் ப்ராக்ரஸ் பண்ணலை அப்படின்னா என்னோட லெக் எப்படி க்ரோ ஆகும்? நீங்கள் மசிலை கன்ஃபியூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை, தாராளமாக கன்ஃபியூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்கும்ல, ஒரு 4 week 5 week ஒன்ஸ் ஆர் ஈவன் 6 week ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணால் இட் இஸ் ஃபைன். ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங் ஃபேஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்லேயே ஒரே ஒரு தடவை கன்ஃபியூஸ் பண்ணால் தட் இஸ் ரியலி குட் எனஃப். உங்களோட மசிலை போட்டுக்கிட்டு ஒரு வாரத்தில் 3 தடவை நான் எக்ஸசைஸ் மாற்றுறேன் அப்படின்னா உங்களோட சரியான ஓவர்லோட் பண்ண முடியாமல் போயிடும். புரியும்னு நினைக்கிறேன். போன செஷனில் ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுருக்கேன், அதே எக்ஸசைஸை அதே ரெஃபரன்ஸில் நான் அடுத்த செஷனில் செஞ்சால் தான் என்னால் ஆக்சுவலாக ஓவர்லோட் பண்ண முடியும். அதே எக்ஸசைஸில் நான் அதே ரெஃபரன்ஸில் செய்யாமல் என்னால் ஓவர்லோட் பண்ண முடியாது, ஸ்ட்ராங் ஆக முடியாது, அண்ட் தஸ் சரியாக மசில் பில்டு பண்ண முடியாது. மசிலை கன்ஃபியூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல, தாராளமாக கன்ஃபியூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு 4 weeks 5 weeks நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் பண்ண முடியாது. இட் வில் பி ஹார்ட் ஃபார் யூ டு பில்டு மசில். ஃபோர்த் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, கெட்டிங் டூ மச் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் ஜிம் பார்ட்னர் ஆர் whomsoever. ஓகே,
அதாவது என்ன அப்படின்னா, இப்போது ஜிம்முக்கு போனால் மோஸ்ட்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி மிஸ்டேக்கில் சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் எல்லா பசங்களும் ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பின்னாடி ஒரு சப்போர்ட்டர் நிப்பாட்டி வச்சுப்பாங்க. பின்னாடி இப்படி சப்போர்ட்டர் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் சப்போர்ட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் பாரை பிடிச்சி கொஞ்சம் தூக்குவாங்க. அது வந்து இட் மே ஃபீல் லைக் ஹெல்பிங், பட் ஆக்சுவலி தே ஆர் ரூயினிங் யுவர் ப்ராக்ரஸ். சரியா? என்னோட வீடியோஸ், என்னோட பெஞ்ச் ப்ரெஸ், ஸ்குவாட், டெட் லிஃப்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒன் பிஹைண்ட் மீ. எவ்வளோ வேணால் வெயிட்டாக இருக்கட்டும், 200 இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்கட்டும், யாரையுமே பின்னாடி நிப்பாட்டிக்க மாட்டேன் அன்டில் ஐ பிளான் டு மேக்ஸ் அவுட். ஒரு ஃபெயிலியர் வரையும் ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப மட்டும்தான் நான் நிப்பாட்டுவேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் மேக் தம் ஸ்டாண்ட் பிஹைண்ட் மீ. எதனால் அப்படின்னா, ஈவன் சின்ன லிஃப்ட், ஒரு சப்போர்ட்டர் வந்து உங்களுக்கு சரி லைட்டாக தான் கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது கொடுத்தாலுமே இட் வில் சேஞ்ச் யுவர் பார் பாத். இப்போ ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் கொடுக்குறேன், இப்போ நான் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் போகிறேன், பின்னாடி இருந்து ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் தூக்க முடியல, லைட்டாக பார் ஆட ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுப்போம். பார் ஆட ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ ஒரு சப்போர்ட் வந்து லைட்டாக தான் கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அவர் லைட்டாக கை வைக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு வேணால் அது ஈஸியாக தோணலாம். ஆனால் ஆக்சுவலாக ஹீ இஸ் டிரெக்டிங் த பார் பாத் இன் அ ரைட் வே. அதாவது பார் வந்து ஆடுறத அவர் சரியான டிரெக்ஷனில் புஷ் பண்ணுறாரு அப்படி தானே. பார் ஆடுறத சரியான டிரெக்ஷனில் புஷ் பண்ணுறாரு அப்படின்னா ஹீ இஸ் மேக்கிங் யுவர் ஸ்டெபிளைசர்ஸ் மசில் லெஸ் ஒர்க். அதாவது உங்களோட ஸ்டெபிளைசர் மசில்ஸ்லாம் இருக்கலாம். பெஞ்ச் ப்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா பெஞ்ச் ப்ரெஸ் செஸ்ட் ட்ரைசப்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. உங்களோட பாடியை மொத்தமாக ஸ்டெபிளைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக உங்களோட பேக், ஈவன் லெக் எல்லாம் பெஞ்சில் நல்லா ஊண்டி தான் நிற்கணும். இந்த மாதிரி ஸ்டெபிளைசர்ஸ் மசில்ஸ் எல்லாம் லெஸ்ஸாக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ஸ்டெபிளைசர்ஸ் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரம் இல்லாமல் வளரும். சரியா? எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பிடிச்சி பெஞ்ச் ப்ரெஸ் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, பெரிய வெயிட்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படிங்கிறப்போ it will be really hard for you to bench press good weights. ஸோ சப்போர்ட் இல்லாமல் போட்டு பழகுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லிஃப்ட்டில் ஃபெயிலியர் வரையும் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ மட்டும் சப்போர்ட்டர் நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபெயிலியர் வரையும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் ஃபெயிலியர் வரையும் போகிறேன், அப்போயும் நான் நானாகவே போட்டுருவேன் அப்படின்னா அது வந்து ஃபன்னாகி போயிடும். சரியான ஃபன்னாகி போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம், நான் முதல்ல சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயிலியர்லேருந்து ஒரு 2 இல்லை 3 ரெப் தானே முன்னாடி நிப்பாட்டுவீங்க. ஸோ 2 இல்லை 3 ரெப் முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு எதுக்கு சார் சப்போர்ட்? நீங்கள் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் வச்சுக்கூடாது. ஒரு ஈவன் சின்ன கை வச்சாலுமே அது வந்து உங்களோட வெயிட்லேருந்து ஒரு 2.5 கிலோ வந்து நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி தான் வரும். ஈவன் லைட்டாக கை வச்சாலுமே. ஸோ ட்ரை டு டூ இட் ஆன் யுவர் ஓன். யூ வில் ரியலி ஃபீல் பிக் ப்ளஸ் வித் திஸ். ஏன்னா நான் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த 7 மிஸ்டேக்ஸையுமே நான் வந்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வந்து அதிகமாக பண்ணேன். நான் வந்து பண்ணுறப்போ எப்பவுமே ஒரு ஆளை சப்போர்ட்டுக்கு பின்னாடி நிற்க வச்சுருக்கெல்லாம் உண்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் மாற்றி பழகுனீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் ரியலி கான்ஃபிடென்ட் இன் யுவர் லிஃப்ட். ஒரு 100 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் போடுறீங்க, யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தரமாக போடுறீங்க, ஜாலியாக போடுறீங்க அப்படின்னா that will really make you more confident. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் அந்தளவுக்கு எடுத்து பழகாதீங்க. நீங்கள் எப்போ ஃபெயிலியராக பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியுதோ அப்போ மட்டும் சப்போர்ட் நிப்பாட்டி பழகுங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் எனி சப்போர்ட் வித் எனிவன். மிஸ்டேக் நம்பர் 5 வந்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா ஒரு தாட் ப்ராசஸில் உள்ள ஒரு மிஸ்டேக். அது வந்து என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளால் நேச்சுரலாக இருந்தால் அந்தளவுக்கு எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்கிட்ட இருந்தது, இப்போயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அது உண்மை தான். ஆக்சுவலாக நேச்சுரலாக இருந்தால் நம்மளால் ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள விட, என்ஹான்ஸ்ட் அத்லீட்ஸை விட நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது தான். உண்மை தான், இல்லைன்னு இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ் நினைப்பாங்களே, அதாவது ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணால் தான் எல்லாமே முடியும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க நிறையா ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணுற அத்லீட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ தன்னால் பெருசாக தூக்க முடியல, தன்னால் பெருசாக மசில் பில்டு பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீலில் எல்லாமே ஸ்டிராய்ட்ஸ் தாண்டா அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இந்த வேர்ல்டோட பெஸ்ட் அத்லீட்ஸ் லைக் ப்ருசுல் ஆர்ஹி, இவங்கெல்லாம் ஸ்டிராய்ட்ஸ் இல்லாமல் தான் ஆக்சுவலாக வளர்ந்தவங்க. தே ஆல் ஆர் கம்ப்ளீட்லி நேச்சுரல். அண்டு நீ உங்களே சில பேர் கேட்கலாம், அவன் அப்படி நேச்சுரலாக பில்டு பண்ணுறான் அப்படின்னா அவனோட ஜெனட்டிக்ஸ் அப்படி இருக்குடா, நானும் அப்படியே பண்ண முடியுமாடா அப்படின்னா நிச்சயமாக முடியாது தான். இப்போ நான் 200 கிலோ ஸ்குவாட் போடுறேன் அப்படின்னா என்னோடய ஜெனட்டிக்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டான ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல.
பட் ஆனால் என்னோடய ஜெனட்டிக்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான ஜெனட்டிக்ஸ். இப்போ உங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து கேவலமான ஒரு ஜெனட்டிக்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் 200 கிலோ ஸ்குவாட் போட முடியாட்டியும் ஒரு 150 கிலோ ஸ்குவாட்னாவது போடலாம், விச் இஸ் அ ப்ரெட்டி ரெஸ்பெக்டபிள் திங். இப்போது இந்த வயசில் என் வயசில் ஒரு 20 வயசில் ஒரு 150 கிலோ ஸ்குவாட் போடுறீங்க அப்படின்னா காலப்போக்கில் அட்லீஸ்ட் ஒரு 250 கிலோ ஸ்குவாட்னாவது போடுவீங்க. யூ வில் ஹேவ் ஆசம் லெக்ஸ். உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் உங்களால் நல்ல ஒரு ஃபிசிக் பில்டு பண்ண முடியும். சரியா? அது வந்து நேச்சுரலாக இருந்தால் பெரிய ஃபிசிக்லாம் பில்டு பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை. இந்த ஆக்சுவலாக இந்த மைண்ட் தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி நேச்சுரலாக இருந்தால் நம்மளால் பெருசாக பண்ண முடியாது அப்படின்றது, இந்த இது வந்து ஆக்சுவலாக மசில் பில்டு பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க பிகினர்ஸ். எல்லாத்துக்குமே அப்படின்னா நம்மளால் ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்தளவுக்கு ஃபேட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருவாங்க. நம்மளால் ஸ்டிராய்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்தளவுக்கு வெயிட் தூக்க முடியாது அப்படின்னு நினச்சிருவாங்க. இது வந்து இட் இஸ் லைக் ஐ ஃபீல் லைக் இட் இஸ் லைக் அ டிசீஸ் டு திங்க் லைக் திஸ். சரியா? நானும் இப்படிலாம் நினச்சிருக்கேன். உங்களுக்கு ட்ரைனிங்கோட ஃப்ரீக்வன்சி, ட்ரைனிங்கோட வால்யூம், ட்ரைனிங்கோட இன்டென்சிட்டி, இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாமல் ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரைனிங் வந்து தப்பு. இன்றைக்கி நம்ம ஜிம்மில் உள்ள நிறையா கோச்சஸ், மாஸ்டர்ஸ், லோக்கல் கோச்சஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் நான் அடிச்சு சொல்லுவேன், ஆல்மோஸ்ட் 80-85% பீப்புளுக்கு ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் பற்றி. அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் அவன்கிட்ட அப்படி சொல்லி கொடுத்தேன், இவன்கிட்ட இப்படி சொல்லி கொடுத்தேன், அதனால் இவன் இப்படி இருக்கேன், அதனால் அதே இதை உனக்கும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்தவங்க. அகைன் நான் வந்து எல்லாரையும் சொல்ல, தெர் ஆர் சம் ரியலி நாலேஜ் பீப்புள், அவங்களும் இருக்காங்க, நிறைய புக்ஸ் படித்தவங்களும் இருக்காங்க. அண்டு இந்த மாதிரி யாராவது ஒரு அன்நாலேஜ் ட்ரெயினர் கீழே நீங்கள் இருக்கீங்க, அவங்க சொல்லி கொடுத்து உங்களுக்கு எதுவும் வரலை அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் வரும், இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிராய்ட்ஸ் தாண்டா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பழகுங்க. உங்களோட ட்ரைனிங் வந்து ரியலி பெர்ஃபெக்டாக இருக்குது, ஓகே, உங்களோட ட்ரைனிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, உங்களோட டயட் ஆசமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தோணுற வரைக்கும் ஸ்டிராய்ட்ஸ் தான் எல்லாம், அந்த மாதிரி ஒரு நினப்புக்கு போய் பழகாதீங்க. சரியா? உங்களோட ட்ரைனிங் வந்து ஏனோ தானோன்னு இருக்குது, உங்கள் டயட்டும் ஏனோ தானோன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம அப்படி யோசிக்கணும், ஸ்டிராய்ட்ஸ் தான் எல்லாம். ஏன்னா நமக்கு இன்னும் இங்கிட்ட செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. சரியா? நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்டிராய்ட்ஸு, அனபாலிக்ஸ் அதெல்லாம் எடுத்தால் சூப்பராக வருவீங்க, இல்லைன்னு சொல்ல, ஓகே. ஆனால் ஒரு சின்ன வயசில் ஒரு ரொம்ப ஒரு 17 வயசு 18 வயசு, எனக்கு ஒரு 22 வயசு 23 வயசு தான் இருக்குது, எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது கோல் கிடையாது, எனக்கு ப்ரொஃபஷ்னலாக பாடி பில்டிங் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக பவர் லிஃப்டிங் பண்ணணுன்ற கோல்லாம் கிடையாது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஸ்டிராய்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்டிராய்ட்ஸ் எடுத்து தான் எல்லாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். நேச்சுரலாகலாம் நல்ல நல்லா தூக்குற லிஃப்டர்ஸ்லாம் இருக்காங்க. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், வேர்ல்டில் 500 kg ஸ்குவாட் போட்டவர் கூட ஹீஸ் ஆல் நேச்சுரலாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி பெரிய பெரிய லேண்ட்மார்க்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும். மிஸ்டேக் நம்பர் 6 என்ன அப்படின்னா ஈட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பிகினர் வந்து சும்மா ஜிம்முக்கு போகிறான் அப்படின்னு வச்சுப்போம். ஜிம்முக்கு போகிறப்போ மோஸ்ட்லி ஒரு லோக்கல் ஜிம் கோச் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு வெயிட் கெயின் பண்ணுமா இல்லை மசில் கெயின் பண்ணுமா அப்படின்னா ஒரு நிறைய சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க நிறைய சாப்பிடணும்ப்பா அப்படின்றதோட ஒரு சென்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதோட சென்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கோ, கொஞ்சம் கார்ப்ஸ் வந்து அதிகமாகிக்கோ, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் இருக்கும். ஆனால் இந்த பசங்க வந்து என்னென்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, ஒரு அதிகமாக சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆஹா நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறையா சாப்பிட்டா தான் உடம்பு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, வாட் எவர் தி மேக் இன் த ஹோம் தே ஸ்டார்ட் ஈட்டிங் டூ மச். வீட்டில் என்ன கிடைச்சாலும் ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ they'll just simply put on fat instead of muscle. ஒரு மசில் புட் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஃபேட் தான் புட் ஆன் பண்ணிடுவாங்க. அண்ட் நான் ஜிம்முக்கு போனால தான் நான் குண்டாயிட்டேன் அப்படின்ற ஒரு ரீசனை முன் வச்சுருவாங்க. ஸோ பீப்புள் திங்க் டூயிங் ஆக்டிவிட்டிஸ் இன் த ஜிம் இஸ் பேட். அந்தளவுக்கு ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டுருவாங்க. பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிகினர் ஜிம்முக்கு போகிறீங்க, மசில்லாம் புட் ஆன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக என்ன சாப்பிட்றீங்களோ உங்கள் வயிறு எங்கே வரைக்கும் நம்பமோ அது வரைக்கும் சாப்பிடுங்க 3 வேளையும். அதை தாண்டிலாம் நீங்கள் பெருசாக வந்து சாப்பிட வேணாம். ஜஸ்ட் அப் யுவர் ப்ரோட்டீன் இன்டேக் லைக் லிட்டில் பிட், ஓகே. சும்மா ஒரு 2-3 முட்டை ஒரு வேலைக்கு சும்மா கொஞ்சம் கூட்டி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6 more eggs, தட் இஸ் ஃபைன். கொஞ்சம் ப்ரோட்டீன் மசில் புட் ஆன் பண்ணுறதுக்கு வேணும்ல, அது போக கொஞ்சம் வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கார்ப்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஐ எம் மோர் எனர்ஜெட்டிக் டு லிஃப்ட் வெயிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கார்ப்ஸ் ஆட் பண்ண கூட தேவையில்லை. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக் பண்ண வேண்டிய சேஞ்சஸ். இது போக கொஞ்சம் ஃபேட்ஸ்னால் கொஞ்சம் இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, அந்த பொரித்த உணவுகள், ரீஃபைன்டு ஆயில், சேச்சுரேட்டட் ஃபேட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு
நல்ல 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 ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கும், அன்சாச்சுரேட் ஃபேட்ஸ் லைக் ஆலிவ் ஆயில், பாதாம், பிஸ்தா, blah blah blah, இன்னொன்று பெரிய லிஸ்ட்லாம் இருக்குது. மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், இந்த மாதிரி சில ஃபேட்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கணும், கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுக்கு போய் நம்ம பசங்க வந்து மாஸ்டர் வந்து அதிகமாக சாப்பிட சொல்லிட்டாரு, ஜிம் கோச் அதிகமாக சாப்பிட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கோயிங் இன் கேலரி சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக தப்பு. ஈவன் ஒரு பட்டர் கிடச்சா கூட பசங்களாம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பட்டர் நீங்கள் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும், தட் இஸ் ஃபைன். ஆனால் ஒரு நல்ல வகையான ஒரு வெயிட் கெயினாக அது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டவுட் தான். அது உங்களுக்கே புரிஞ்சிடும் கொஞ்ச நாளில், ஈவன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட. இதே போல் தான் ஃபேட் லாஸ்க்கும் நிறையா ஜிம் கோச்சஸ் வந்து கம்மியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப இன்னும் டெட்லி கேலரி ரெஸ்ட்ரிக்டிவாக கொண்டு போயிடுவாங்க. எந்த அளவுக்கு கேலரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பிகினரோட மெட்டபாலிசமே ரன் ஆகிறதுக்கு எனஃப் எனர்ஜி இருக்காது, சரியா? அந்த அளவுக்கு கேலரிஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு உங்களோட ஹெல்த்தை கெடுத்துக்குவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த கோச்சை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த கோச்சை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கொஞ்சம் சயின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒரு 6 மிஸ்டேக்ஸ் வந்து பிகினர்ஸ் மேக் பண்ணுற யூனிக் மிஸ்டேக்ஸ் வந்து இதாக்கி பார்த்தோம், எலாபரேட் பண்ணி பார்த்தோம். அண்டு இனி வரப்போகிற ஒரு சில பிளேலிஸ்ட் சம்மந்தமாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா இனி ஒரு குறிப்பிட்ட ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் சேனலில். அந்த சீரீஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ட்ரைனிங் நீங்கள் மேக் பண்ணுறீங்க, ஒரு ட்ரைனிங் ப்ராக்ரஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் ப்ராக்ரஸில் நீங்கள் எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், நீங்களே உங்களுக்குரிய ட்ரைனிங் ப்ராக்ரஸ்லாம் எப்படி டிசைட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு சார்ட்லாம் போட்டு ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணேன் அப்படின்னா ஐ திங்க் மெனி ஆஃப் த பிகினர்ஸ், எஸ்பெஷலி பிகினர்ஸ், அவங்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப மேலோட்டமாக ஜிம்முக்கு போடுங்க, 10 செட்டு ஸ்குவாட்டு போடுங்க, 8 செட்டு பெஞ்ச் ப்ரெஸ் போடுங்க, அப்படி இருக்காது. இன்ஸ்டெட் உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன தேவை அப்படிங்கிறத உங்களுக்கே டிசைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கே எனஃப் நாலேஜ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும், சரியா? கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற சில பிகினர்ஸ், இவன் யாராவது ரொம்ப பிகினராக இருக்கான்டா என் ஃப்ரெண்டு, இவன் அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுடா அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இஃப் யூ லவ் த வீடியோ, லைக் இட். தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.